Good evening, praise Lord. Welcome to this video. எங்களுடைய ப்ரேயர்ஸில் ஒரு லீடர் இருந்தார். எல்லோரும் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி அவர்கிட்ட நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அவர் பிஹெச்டியெல்லாம் முடிச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்னது என்னென்னா, பிஹெச்டிக்கு வந்து பேசிஸ் க்யூரியாசிட்டி அல்லது தேடல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லித்தந்தார். நான் பிஹெச்டி முடிக்கலை, பண்ணிகிட்டு இருந்தேன். கோர்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல பெனிஃபிஷியலாக தான் இருந்தது. என்னுடைய மூளை கொஞ்சம் ரஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருந்ததெல்லாம் திரும்பவும் பாலிஷ் ஏற்றுறதுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த திரும்ப படிக்க பாலிஷ் திரும்ப வந்துடுச்சு. அதுபோல் ஆனால் என்னால் முடிக்கிறது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்னால் முடிக்க முடியல. இருந்தாலும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ நான் ஆஸ் எ டீச்சர் இல்லை அதுக்கு முன்னாடி ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டு நான் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு விளங்கிடுறது இல்லை. ஸோ எப்போவுமே லேர்னிங் என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறதுனால எப்பவுமே வந்து என்னுடைய மூளை வந்து லேர்ன் மோட் அப்படின்னு ஒரு மோட்லேயே நான் வச்சுட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறதுனால நிறைய காரியங்கள்லேருந்து என்னால் தப்பிக்க முடியுது. ஸோ எல்லாமே லேர்ன் மோட்லேயே இருக்கிறதுனால நான் வந்து நிறைய காரியங்களில் நான் கற்றுக்கொள்ள முடியுது. வீணான கவலையோ துக்கமோ என்னை பாதிக்க நான் விடுறதில்ல. மற்றவங்க தப்பாக நடந்துக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம அதனால் பாதிக்கப்பட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது வந்து நம்முடைய லைஃபை சின்ன லைஃப் தான். அதுக்கு வந்து அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணிட முடியாது. அதனால் நான் எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு என்னுடைய பெட்டர்மெண்ட்டு அல்லது என்னுடைய குடும்பத்தினுடைய பெட்டர்மெண்ட்டுன்னு அந்தளவுக்கு தான் நான் யோசிப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கூட அப்படிப்பட்ட முயற்சி தான். ஸோ யாரோ ஒருத்தருக்கு இது பயனாக இருக்குதுன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஸோ வேதாமத்தை படிக்கும்போதோ இல்லை பாடங்களை படிக்கும்போதோ வந்து நமக்கு எல்லாமே உடனே விளங்கிடுறது இல்லை. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்முடைய தேடலை நம்ம நிறுத்திட்டோன்னா நம்முடைய வளர்ச்சி ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லை எந்த விதமான க்ரோத்துக்குமே வந்து ஸ்கை இஸ் த லிமிட். பிரெயின் க்ரோத் அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம நிறுத்திட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளால் வந்து சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியறது இல்லை. அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் பாடம் கற்றுக்கிட்டு நான் வந்து என்னை ஒரு லேர்ன் மோட்லேயே தான் நான் வச்சுருப்பேன். என்னென்ன நம்முடைய முன்னேற்றம்ன்றது வந்து நம்முடைய படிப்புனால் நமக்கு வந்திருக்கு அல்லது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேலையினால் வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தால், இப்போ என்னுடைய தாயார் சொல்கிறாங்க, நீ நான் பெற்று போட்ட பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி கிரெடிட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா வந்து பை பர்த் வர்றதில்லை. என்னுடைய இன்ஜினியரிங் டிகிரியோ நாலேஜோ வந்து பை பர்த் வரல. அப்படின்னா கூட என்னுடைய லாங்குவேஜ் அல்லது என்னுடைய கேரக்டர் பிஹேவியர்ஸ் வந்து என்னுடைய வளர்ப்பினால் வந்தது அப்படின்ட்டு நான் சொல்வேன். அது என்னுடைய வீட்டாருடைய மற்றவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நான் இருந்த வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாருமே வந்து அனாவசியமாக கெட்ட வார்த்தைகளோ இல்லை அதெல்லாம் உபயோகிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தாத்தா வந்து இருந்துகிட்டே இருப்பார். நாங்களுமே வந்து அப்படி மோசமான வார்த்தைகளை பேசவோ அதை வந்து விடவே மாட்டார். அவர் வந்து ஏதோ நம்ம
ராஸ்கல் அப்படின்னு ஏதோ திட்டிட்டோம் அப்படின்னா கூட அது வந்து நல்ல வார்த்தை இல்லையே அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்லுவார். அது போல் லேர்னிங் அல்லது தேடல் தான் வாழ்க்கை. ஸோ லேர்னிங் என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லை, அப்படி தான் நான் சொல்வேன்.